வெல்கம் பேக் டு பிரியாராம் வைப். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் எங்கள் அக்காவுக்கு. என்ன சர்ப்ரைஸ் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பேரட் சுதர்ஷன் சார் வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். அந்த மேலகன் படத்தில் இன்ட்ரோலே வரும்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் எங்கள் அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். எங்கள் அக்காவுக்கு ஆல்ரெடி நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும், கிளி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ சர்ப்ரைஸாக வந்துட்டு கூட்டிகிட்டு போக போகிறோம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பேரும் ஆட்டோவில் ஏறணுன்னே நான் எங்கேயோ கூட்டு போகிறேன்னு சிரிச்சு முஞ்சாயிட்டாங்க. பட் சர்ப்ரைஸ் என்னென்னு வந்து பாதி வழியிலேயே வந்து நான் ரிவீல் பண்ணிட்டேன். ஏன்னா கிட்ட வந்தோடனே அவங்களே லைட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த வீடு. உள்ளே போகணுன்னா நம்ம சுதர்ஷன் சார் வந்து சூப்பராக மேஜிக்லாம் வந்து பண்ணுறது, ஒரு ட்ரிக் மேஜிக் பண்ணிட்டு இருந்தார். நாட் 2 போட்டதுக்கப்புறம் நாட் இல்லாமல் வர்றது தான் வந்து இந்த ட்ரிக்கு. பட் எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் ரொம்ப நேரம் முடிச்சு போட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக சிக்கானதான் மிச்சம். நானும் ட்ரை பண்ணேன். பட் அந்த 2-3 தடவை அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ண வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கார்ட்ஸை வச்சு இன்னொரு மேஜிக்கும் பண்ணாங்க. எனக்கு காட்டுங்க. எல்லாமே வேற வேற இப்போ கூட தேவையில்லைங்க. பாருங்க, ஏதாச்சும் சேமாக இருக்கா? 5 படம் மட்டும் தான் இருக்கும். அப்படி நம்ம பேரட்ஸை பார்க்குறதுக்கு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து அரிசியும் கடலையும் ஊற வச்சு இவங்க வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க புறாங்களுக்காகவே. எங்களை மாதிரி நீங்களும் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா வந்து ஈவினிங் 4 PM மட்டும்தான் அலவுடு, மார்னிங் அலவுட் கிடையாது. நான் லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். சாரோட நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் அலவுட் கிடையாது, ஒரு 20 to 25 மெம்பர்ஸ் மட்டும் தான் டெய்லி அலவுட் ஈவினிங். ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்க எத்தனை பேருன்ட்டு. பண்ணி தலைகீழ சொல்லி எங்கேயோ டக்குன்னு தேடுவாங்க. தேடி எங்கே வெயிட் பண்ணி மேலே போயிட்டு ஒரு ரிட்டர்ன் வரும். இந்த பக்கம் தான் எவ்வளோ நம்ம பேக்கில் இருக்கோமோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கிட்ட வருவாங்க. இது கிட்டே வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டோம்னா அவங்க பேக்கில் அதுக்காக அவங்கள பேக்கில் உட்காந்து வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா காலில் பிடிச்சிப்பாங்க. வாயால் அவங்க அந்த மேலே இருக்கிற சாப்பிடுவாங்க. முடிச்சு கடிச்சும் சாப்பிடுவாங்க. புறாக்கள் அப்படி கிடையாது, அப்படி அப்படியே முழுங்கிடுவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் வந்தோடனே கடற்கரை தள்ளி விட்டு அவங்களும் அவங்க தான் பண்ணாம பண்ணிட்டு போயிடுவாங்க. அரிசி வேர்க்கடலை எல்லாமே தள்ளுவாங்க. அதனால கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு ஃபஸ்ட்டு புறாக்களை விட்டு அப்புறமா கிளிங்களுக்கு போடுவோம். அந்த டைமில் தான் ஃபுல்லாக போடுவாங்க. கிளிகள் ஃபுல்லாக வந்து இறங்குவாங்க. அந்த டைமில் பாருங்கள், ரொம்ப அழகாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களே வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நீங்கள் மெயின்டைன் அளவுக்கு உங்கள் டைமிங் அவங்க எப்படி எடுக்கிறாங்க, நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத மறக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த க்ரீனரி ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் பண்ணாதீங்க. ஒன்றும் பேங்க் பேலன்ஸு காலியாகிடும். இன்னொன்று, நம்ம ஒரு நாள் வளர்த்தாவே எங்கேயும் போக முடியாது, அடிமையாகிடும். அடிமைன்னா இங்கேருந்து காஞ்சிபுரம் கூட போக முடியாது. செம்மையாக இருக்கலாம். அது பறக்கும் போதே செம்மையாக இருக்குது. இதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் வந்து பார்க்கறதுக்குலாம் வந்து சார்ஜ் பண்ணல. இயற்கை அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க நம்மளுக்கும் வந்து காட்டணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். சாராக இருக்கட்டும் மேமாக இருக்கட்டும் 2 பேருமே சொன்ன ஒரே விஷயம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணனாலுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் ட்ரீ வளங்க, மரம் வளர்க்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதான் முக்கியமாக அவங்க சொன்னது.
இவ்வளோ கிளிங்களை ஒன்றா பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. கண்ணுக்கு மட்டும் கிடையாது, காதுக்கும் அதோட சவுண்டு அவ்வளோ இனிமையாக இருந்தது. நீங்கள் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக அடிக்கடி வாங்க. இதே வேறு எங்கேயாவது இருந்தாலும் சென்னைக்கு வரும்போது இங்கே கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் அக்காவுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா இல்லையா நம்ம வந்து கேட்போம். சூப்பராக இருந்தது. நிறைய பச்சைக்கிளி பார்த்தோம். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது, மனசுக்கு நிறைவாக இருந்தது. சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. நன்றி. சர்ப்ரைஸ்க்கு மிக்க நன்றி.